அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். நேர்மையாளரின் வாய்ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நான் நீதி நெறி எடுத்துரைக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைகளின் ஊமை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறுகின்றார். விதையில் ஏற்படுகின்ற களைகள், நிலத்தில் ஏற்படுகின்ற விளைச்சல், அதில் இருக்கின்ற களைகளை அறுவடை செய்வதை பற்றியும் தெளிவாக தன் சீடர்களுக்கு விளக்கி கூறுகிறார். நம்முடைய வாழ்வில் இறைவன் கொடுத்திருக்கிற இறைவார்த்தைகளை நாம் ஏற்று அதற்கேற்றாற்போல நல்லதொரு மடங்கை நாம் இறைவனுக்கு கொடுக்கிற திருப்பலியிலே கொண்டாடுவோம். மேலும் செவ்வாய்க்கிழமை தூய் அந்தோணியார் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே அவருடைய திருக்கரங்களுடைய எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் அனைத்தையும் எடுத்து வைக்கிற பொழுது தூய் அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக இறைவன் அவருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தந்திரல இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருள் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இதற்கு வைத்த பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறைவல்லுனராக கொடுத்தீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்றவர் எங்களுக்கு போதித்தது போல எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 14 உட்பிரிவு 17 முதல் 22 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது: நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள். அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள். நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்.
நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் மாட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகள் மழை தரவல்ல எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரல்லவா அதை செய்யக்கூடியவர். நாங்கள் உண்மையே எதிர்நோக்கி உள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்திருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்திருளும். எங்கள் பாவங்களை மன்னித்திருளும். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்திருளும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் இன்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீயோர் தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் வானதூதரை அனுப்புவான். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, விண்ணரசை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலதரப்பட்ட உவமைகளின் வழியாக தான் சந்தித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்று கூறுவது போல, இதோ இன்றும் இந்த திருப்பலியின் வழியாக இந்த வார்த்தையை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இதே வாசகத்தை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். உலக முடிவில் எப்படி இருக்கும் என்று. விதைப்பவன் கிறிஸ்து என்றும் மானிட மகன் என்றும், அது நிலம் என்பது விண்ணுல் இந்த மண்ணுலகம் என்றும், அதில் எழுந்து வருகின்ற களைகள் தீயனுடைய களைகள் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, இந்த மண்ணுலகிலே இறைவனால் விதைக்கப்பட்ட விதைகளாகிய நாம் எப்படி அந்த இறை வார்த்தையை நாம் உள்வாங்கி கொண்டிருக்கின்றோம்.
ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமையை தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு மட்டுமல்ல, தான் சந்தித்த எல்லா பிள்ளைகளுக்கும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். வழியோரத்தில் விழுந்த விதைகள் எப்படி மாறப்பட்டன, பாறை நிலத்தில் விழுந்த விதைகள் எப்படி மாற்றப்பட்டன, முற்செடிகளின் நடுவே விழுந்த விதைகள் எப்படி மாற்றப்பட்டன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இவை அனைத்தையும் சொல்லுகின்ற பொழுது இந்த 3 நிலைகளில் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவருமே சில நேரங்களில் நடந்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருமே நல்ல நிலமாகவும் நல்ல விதைகளுமாகத்தான் காணப்படுகிறோம். ஆனால் காலப்போக்கிலே எழுகின்ற சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல நம்முடைய உலக ஆசைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் அனைவருமே இந்த களைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல விதைகளாகத்தான் இருக்கிறோம் இன்று வரை. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடையின் இறுதி நாளில் களைகள் இன்னும் இருந்தால், நற்செடிகளோடு களைகளும் இருந்தால், இரண்டையும் ஒன்றாக பறித்து களைகளை தீச்சுரைக்கு உள்ளாக்கப்படும் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் பலவிதமாக இருக்கலாம். ஏன் இறைவன் இறுதியிலே தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்க வேண்டும்? இன்னும் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளை மன்னிக்காமல் அன்பு செய்யாமல் இருப்பாரோ என்ற எண்ணங்கள் எழலாம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார், இரண்டையும் ஒன்றாக வளர விடுங்கள். இறுதி நாளில் அறுவடையின் பொழுது களைகளை முழுவதுமாக எடுத்து கட்டுகளாக கட்டி தீச்சொலையில் எரித்து விடுவோம், கதிர்களை மட்டும் களஞ்சியத்தில் சேர்ப்போம் என்று சொல்லுகிறார். என்றால் நம்முடைய இறுதி மூச்சு வரை இறைவன் உங்களிடமும் என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் இருக்குமா என்று. அப்படி நம்முடைய இறுதி மூச்சு வரை நாம் மாற்றங்கள் கொடுக்கவில்லை என்றால் களைகளாகவே தான் நாம் இந்த மண்ணுலகை விட்டு அகன்று செல்ல போகிறோம். வாய்ப்புகள் பலவிதமான வழிகளிலே இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக பல விதங்களில் உங்களுக்கும் எனக்கும் விண்ணரசை பற்றி சொல்லுகின்ற பொழுது தந்தை கடவுள் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தன் கதிரவனை உதித்தெழ செய்கிறார், தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தன் மழையை பொழிய செய்கிறார் என்று சொல்லப்படுகிற பொழுது நாம் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது களைகளாக இருந்தாலும் இறை வார்த்தையினால், இறை பிரசன்னத்தினால், இறைவனுடைய திருவுடலினால், திரு ரத்தத்தினால், திருவருட் சாதனங்களினால், பாவ மன்னிப்பினால் நாம் களைகளாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்விலே நல்ல விதைகளாக மாற்றப்படுவதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளையும் நீங்களும் நானும் இழந்து விட்டோம் என்றால் உலக முடிவின் அறுவடையின் பொழுது நாம் களைகளாகத்தான் காணப்படுவோம். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. அப்படி களைகளாக பிறந்து களைகளாக வளர்ந்து களைகளாக இறக்குகிற பொழுது நாம் எதற்கும் பலனற்றதாகத்தான் காணப்படுவோம். எனவேதான் ஒவ்வொரு முறையும் வார்த்தையின் வழியாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, மாற்றங்கள் உங்களுடைய வாழ்விலே வேண்டும். தீயோன் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே குடிகொண்டிருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்காமல் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்னை வாங்கிக் கொள்ள விரும்புகின்ற பொழுது, நான் உங்களுக்குள் குடிகொள்ள வருகிற பொழுது கடைகளை முழுவதுமாக நான் பறித்து எரிந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். எனவே களைகளுக்கு இடம் கொடுக்காமல், தீயவனுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுப்போம். அப்பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற களைகள் பிடுங்கி எறியப்படும். நாம் நல்ல விதைகளாக 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு இந்த மண்ணுலகத்திலே விண்ணுலகிற்கு ஏற்ற அனைத்தையும் கொடுப்போம். அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்துள் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளில் நாங்களோ உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையும் முழுமையாக மக்களைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் ஒரு திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானக தூதர் அணிகளோடு சேர்ந்து பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவுக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருப்படி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், புனித பதுவை அந்தோணியா மற்றும் உலகிலும் முகவதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மற்றும் அளித்துள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியில் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைகளிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ் செய்யும். ஆமென். ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உயிருள்ளப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் அவனாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.